இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா காளான் மஞ்சூரியன் தான். என்ன சிஸ்டர் ஜப்பான் காளான்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து காளான் மஞ்சூரியன் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சுங்க. ஜப்பான் சிக்கன் மாதிரி தானே ஜப்பான் காளானும் இருக்கும், அதனால வந்து அதே ஃபார்மேட் தானே, இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சரி வேற என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு காளான் மஞ்சூரியன் செய்ப்பா, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. சிக்கன் மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், ஹோட்டல்ஸ்லேயும் சாப்பிட்ருக்கோம். இந்த காளான் மஞ்சூரியன் மட்டும் எப்படின்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அது கொஞ்சம் வீடியோவில் எனக்கு செஞ்சு காட்டுன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு காளான் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ரெண்டு ப்ராசஸ் தாங்க. ஒன்று மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும், இன்னொன்று வந்து இந்த சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் போட்டு அதை கோட் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து முதல்ல காளானை சேர்த்துக்கலாம். இதை வந்து கழுவி நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன். முழு காளான் கட் பண்ணலை. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகு பொடி, கொஞ்சம் இல்லை, இது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது 1/4 கப்பு மைதா மாவுங்க, இதில் பாதி சேர்த்துக்கிறேன், வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவருங்க, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மாவு, உப்பு, மிளகு பொடி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இதை பெசரிக்க போகிறோம். காளானோட மாவு ஒட்டினா போதும். இப்போ நம்ம வந்து மாவில் நல்லா கலந்து ரெடியாக காளானை வச்சாச்சுங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து காளான் நல்ல மாவோட ஊறிடுச்சுங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் பொடிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ காளான்களை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. காளான் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காளான்களையும் பொரிச்சு எடுத்துக்கணும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எல்லா காளானையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். அடுத்து மஞ்சூரியனை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாச்சுங்க. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல போட்டுக்கலாம். நீங்கள் ஃபைனாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஈஸியாக பிளெண்ட் ஆகுங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ காளான் பொரிச்சோம் இல்லைங்களா, அதே எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், புதுசாக எண்ணெய் சேர்க்கலை. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயமோ இல்லை கொடை மிளகாயோ சேர்க்கல, வீட்டில் இருக்கிறத வச்சு செய்ய போகிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் தேவைப்படும், அதனால வந்து நான் ஒரு பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வாசனை இஞ்சி பூண்டுக்குனே தனி வாசனை, அதுவும் பச்சை மிளகாயோடு சேர்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து வறுத்து வச்ச காளான், அது பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த காளானை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சில்லி சாஸ், இதுவும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு, இது லைட்டாக புளிப்பு தன்மைக்காக. கடைசியாக கொஞ்சமாக மிளகு. நான் இதை உப்பு சேர்க்கலை, ஏன்னா வந்து நான் பொரிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இந்த சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கல. இந்த சாஸோட இந்த காளான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும்.
சிம்மில் வச்சுருக்கேங்க, அதனால் தைரியமாக கிளறலாம். இப்போ வந்து நல்லா கலந்து வந்துருச்சுங்க, எல்லாம் உருண்டு இந்த சாஸோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து கார்ன்ஸ்டார்ச்சை கொஞ்சமாக, அதாவது கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ட்ரையாக வேணும்னா இப்படியே சாப்பிட்டுக்கலாம், எனக்கு கொஞ்சம் சாகியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் மஞ்சூரியன் ரெடிங்க. இதை வந்து நீங்கள் கீ ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட காளான் மஞ்சூரியன் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் அதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட போகிறேன். மேலே கொஞ்சமாக எனக்கு சின்ன வெங்காயத்தால் இன்னைக்கு கிடச்சிது, அதுதான் நான் மேலே போட போகிறேன். இந்த காளான் மஞ்சூரியன் மேலே அடுப்பை நிறுத்திடலாம். அருமையாக நம்மளோட காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அட்டகாசமாக பிரமாதமாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ போட சொல்லி கேட்டேன் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். இதை நான் சாப்பிட போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.